பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியான நம்மளோட பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு இடத்துக்கும் கடந்து வருவதற்கு முன்பாக வான மண்டலத்தில் புல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டி செபிப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை யோபு 27 2 வசனத்திலும் 3 வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை என்று யோபு சொல்லியிருக்கார். பாருங்கள், கர்த்தர் கொடுத்த ஆவிங்க, கர்த்தர் கொடுத்தார். அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லுவார், என் தேவன் கொடுத்த சரீரம் இது, என் தேவன் கொடுத்தது, நான் அவர் உண்டாக்கின காரியங்கள் அப்படின்னு தான் அவர் எல்லாவற்றையும் சொல்லுவார். அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்திருக்காரு. எந்த ஒரு காரியத்திலையுமே அவர் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ கஷ்டங்கள் படும்போது கூட தேவனை தூசிக்கவே இல்லையா. ஏன் எனக்கு இந்த பாடுன்னு கூட அவர் கேட்கலையா. எல்லாவற்றையும் என் தேவன் கொடுத்தார். நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறதுக்கும் தயாராக இருக்கேன்னு அவர் சொன்னார். மனைவி சொல்லும் போதும் சரி, பிள்ளைகளை இழந்தார், எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்குமே அவர் ஜெபந்தான் பண்ணாராங்க. அப்போ அவரோட சுவாசம் நமக்குள்ளே இருக்குது. இந்த காலவேளையில் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளேயே ஆவியானவரோட சுவாசம் இருக்குது. அவர் சுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம நாசியிலிருந்து அவரோட சுவாசம் இருக்கிறப்ப நம்ம உதடுகள்னால எந்த ஒரு தீமையான காரியங்களும் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம அந்த உதடுனால யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். இந்த நாவுனால யாரையும் புறங்கூற மாட்டோம். இந்த நாவுனால பொய் சொல்ல மாட்டோம். இந்த நாவுனால மற்றவரை தேவையில்லாத காரியத்தை கொடுத்து திட்ட மாட்டோம். மற்றவரை காயப்படுத்த மாட்டோம். மற்றவருடைய இருதயத்தை, இந்த நாவின் வார்த்தை இருதயத்தை கிழிக்குமா. அந்த நாவின் வார்த்தையை நம்ம பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா, கர்த்தரோட ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தரோட ஆவி இருக்கும்போது நமக்குள்ள அந்த வார்த்தையில சொல்லியிருக்கு பாருங்க, உதடுகளினால் தீமை கூட செய்வதில்லையாங்க. அப்பேற்பட்ட நாவு, கர்த்தர் பரிசுத்த ஆவியின் நாவு நமக்குள்ள இருக்குதுங்க. இந்த நாவை வைத்துக்கொண்டு, இந்த நாவு சிறிது தாங்க, அது பெரிய நெருப்பையே கொளுத்தி விட்டுருங்க. அந்த நாவுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு கர்த்தரோட பிள்ளைகள் இந்த நாளில், இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோட இடைப்படுகிறார், என்னோட இடைப்பட்டார், உங்களோட இடைப்படுகிறார். ஏன் நம்மளுக்குள்ள போட்டி, ஏன் நம்மளுக்குள்ள போறாம, ஏன் நம்ம நாவலால குறப்படுத்தணும், ஏன் மற்றவரை பார்த்து எரிச்சல் அடையணும்? இல்லைங்க, கர்த்தரோட அன்பு, கர்த்தரோட தெய்வீக சுபாவத்தை காட்டுங்களேன். கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். கர்த்தர் இடைப்படுகிறதுக்கு மீறி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படாதீங்க. ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது எந்த தேவையில்லாத காரியங்களும் பேசாத அளவுக்கு நாவை காவல் வைங்க. வேதத்தை படிங்க, துதிங்க, அவரோட சோத்திரம் செலுத்திக்கிட்டுருங்க. கர்த்தரோட இடைப்படுகிற நாளாக இந்த நாள் அமையட்டும். ஏசப்பா, இந்த காலை வேளையில் கூட தகப்பனே ராஜா, அப்பா, யோபு எப்படி அவர் இருந்தாரோ, யோபின் பத்தன் எவ்வளோ காரியத்திலையும் தகப்பனை உண்மையும் உத்தமாக இருந்தது போல தகப்பனை, அவர் நாவ எவ்வளோ தூரம் தகப்பனை பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அவர் உதடுகளால் எந்த ஒரு தீமையான காரியம் பேசாத அளவுக்கு கப்பா தகப்பனை இருந்தது போல தகப்பனை, இந்த காலை வெளியில் டாடி எங்களோட நாவுக்கு காவல் வைங்க டாடி, எங்கள் வாய்க்கு காவல் வைங்க தகப்பனை ராஜா. எங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிறீங்க டாடி. எங்கள் வார்த்தையினால் யாரையும் காயப்படுத்தாதற்கு, எங்கள் வாயின் வார்த்தை எல்லார் காயங்களையும் ஆற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இந்த நாள் காலை வேளையில் எங்களை கற்றுக் கொடுக்குற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் டாடி. ஆவியானவரே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க டாடி. அப்பா, உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் எடுத்து உருவாக்குற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சோத்திரிக்கிறோம் டாடி. கிருபையின் கரத்துக்குள்ள இந்த வார்த்தையின் வல்லமையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் டாடி. துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரை பார்த்துறாரப்பா. நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.